இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனம். மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து சொன்னார். ஒரு மனிதனுக்கு 100 ஆடு இருந்து அதில் ஒரு ஆடு காணாமல் போனாலும் 99 ஆடுகளை வனாந்தரத்தில் விட்டுவிட்டு அந்த காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடித்து அதை தன் தோள்களிலே போட்டுக்கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு தன் வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து காணாமல் போன என் ஆட்டை தேடி கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்வான் அல்லவா? அதே போல் மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். மனம் திரும்ப அவசியம் இல்லாத தன்னை நீதிமான் என்று சொல்லிக்கொள்ளுகிற மனிதர்களை அல்ல, தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிற மனிதர்களுக்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனோம், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப்போனோம், எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களானோம். நம்ம எல்லாரும் மீட்கும் பொருளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்து அவரே கிருபாதார பலியாக அவருடைய இரத்தத்தை சிந்தி கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டார். அப்படி மீட்டுக்கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களே ரட்சிக்கப்படுகிறார்கள். நான் கேட்ட ஒரு ஆங்கில பாடலில் முதலாக ரைட் பிரதர்ஸ் ஆகாய விமானத்தை கண்டுபிடித்து வானத்தில் அதை பறக்க விட்டபோது பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகவில்லை. தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த பல்பை கண்டுபிடித்து நகரத்தில் அதை எரிய விட்டபோது பரலோகத்திலே தூதர்கள் நடனம் பண்ணி சந்தோஷம் கொண்டாடவில்லை. மனிதன் முதலிலே சந்திரனிலே தன்னுடைய காலடி எடுத்து வைத்தபோது தூதர்கள் மத்தியிலே ஜெய கம்பீர தோணி காணப்படவில்லை. ஆனால் பாவியாகிய ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக தெரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்ட போது பரலோகத்திலே தூதர்கள் மத்தியிலே மிகுந்த ஆனந்த சந்தோஷம், ஆடல் பாடல் நடனம், ஜெயகம்பீர தோணி காணப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா ஒரு ஆத்துமா நரகத்திலிருந்து மீட்கப்பட்டு பரலோகத்திற்கு வரப்போகிறது என்று. இது எவ்வளவு சத்தியமான உண்மை! நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்ட தேவனாகிய கர்த்தரை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது நரகாக்கினியிலிருந்து நாம் மீட்கப்பட்டு பரலோகத்துக்கு நாம் பிரவேசிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆண்டவரே, எங்களுக்காக மீட்கும் பொருளாக இந்த பூமிக்கு வந்து உம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, எங்களுக்காக பரலோகத்தில் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி எங்களை அழைத்து செல்வேன் என்று சொன்னவரே, உம்முடைய திரு கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் வாசலை எங்களுக்காக திறந்து வைத்தவரே, இந்த ஸ்லாக்கியத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கத்தக்கதான அந்த கிருபையை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.